நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் பற்றி சொன்னீங்க. இப்போ அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ஹாலிவுட் மூவி லெவல் போகிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 5 கண்ட்ரியில் படித்ததில் வந்து லண்டன் வந்து என்னோட லைஃப் வந்து பயங்கர மிராக்கிள் சேஞ்ச் ஆச்சு. என்னோட மேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹாரி பாட்டரில். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லுக் புக்குன்னு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க. ஸோ நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நான் அனுப்பிச்சிருக்கேன் என்ட்ரி. அதில் அனுப்பிச்சா நம்ம ஹாலிவுட் எனக்கு வந்து சான்ஸ் வந்து ஒரு ஹாலிவுட் மூவி ஆஃப் விச் வில் என்டர்ட் இன்டு ஆஸ்கர்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு சான்ஸு அது வந்து அதுக்காக நான் அனுப்பிச்சது. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா யூஸ்வலாக ஒரு லுக் வந்து பண்ணி அனுப்ப சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சேலஞ்சிங்காக ஒரே மாடலை வச்சு, தட் இஸ் ஆக்ட்ரஸ், அவங்க மாடல் கிடையாது, ஆக்ட்ரஸ் அபிராமி வெங்கடாஜலம் வச்சு ஒரு 13 லுக் பண்ணேன். அதே மாதிரி சக்தி அமரன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டஸ்கி டோன் தான் அவங்களையும். ஸோ அவங்க சொன்னாங்க, அக்கா நான் வந்து மாடல் கிடையாது. நான் சொன்னேன் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஒரு 13 லுக்ஸ் பண்ணேன். அதுதான் ரீசெண்டாக வந்து ஒரு கேலண்டராக லான்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லண்டனுக்கும் போயிருக்கு. செலக்ட் ஆச்சுன்னா இது நான் வந்து இதை வந்து வெறும் அந்த ஒரு காம்படிஷனுக்காக இல்லை, அது ஒரு டெடிக்கேஷன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்ம ஊர்லேயும் ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்களான்றதுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் அது பண்ணதே. நல்லா வந்திருக்கு. இட்ஸ் ரியலி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க.